வணக்கம். இது ரொம்ப ஒரு மகிழ்வான மாலை எனக்கு. தெய்வநல்லூர் கதைகள். இந்த கதையின் ஆசிரியர் திரு ஜா. ராஜகோபாலன். அவர்களுடைய பேச்சை நேரிலும் நிறைய காணொளிகளிலும் கேட்டு வியந்து ஆச்சரியப்பட்டு சற்றே ஒரு பதட்டத்தோடு அவர்களை பார்த்திருக்கேன் நான். அவங்களுடைய ஒரு புத்தகத்தை பத்தி பேசணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்வான மிகப்பெரிய வாய்ப்பா நான் நினைக்கிறேன். கடையநல்லூர் அப்படிங்கிற ஊர் தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வந்தது. இந்த தெய்வநல்லூர் அப்படின்னு சொன்னோன்னே, இந்த நல்லூர்ல முடிகிற வார்த்தை அப்படின்னோன்னா கடையநல்லூர் ஞாபகம் வந்தது. தெய்வநல்லூர் எங்க இருக்கு, தெய்வநல்லூர்ல என்ன சொல்ல போறாங்க அப்படின்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த அட்டை படத்தை வந்து நான் பார்த்தேன். எல்லா புத்தகத்திலையும் வந்து நான் அட்டை படத்தை முதல்ல ஒரு தடவை பார்த்துட்டு அப்புறமா அதை படிக்கிறது எனக்கு ஒரு ஒரு சிறிய ஒரு பழக்கமா இருக்கு. ஒரு கிராமத்தின் ஒரு வீதி, இரு பக்கமும் வீடுகள் இருக்கு, நல்ல ஒரு குடியிருப்பு இருக்கு, மரங்கள் இருக்கு, மலையடி வாரம், கொஞ்ச தூரத்துல மலையடி வாரம் தெரியுது. ஒரு சிறுவன் நிற்பதாகவும் நிழலில் ஒரு மனிதன் இருப்பதாகவும் இருந்தது. எனக்கு இது கொஞ்சம் யோசிக்க வச்சுது. என்னன்னா, ஒரு மனிதன் நின்னு பார்த்து நிழல் ஒரு சிறுவனதாக இருந்திருந்தா அவங்க மழலை காலத்தை பள்ளி காலத்தை நினைச்சு பாக்குறாங்க, நினைவு வந்து நிழலா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். அப்போ அந்த இடத்துல பேசக்கூடிய அல்லது இந்த பள்ளி காலத்தை நினைவு கூறக்கூடிய இந்த கதையில முழுமையா அந்த தன்னுடைய பால்ய காலத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒருத்தரை பற்றிய ஒரு பேச்சா இருக்கும் அப்படின்னு நானா ஒரு அனுமானம் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நிழல் இருக்குங்கிறதுனால இதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம் வந்து இந்த அட்டைப்பட வடிவமைப்புல இருக்கிறதா நான் யோசிச்சேன். சொற்கள் வந்து ரொம்ப ரொம்ப வலிமையானது. சொற்களை கூட்டி மொழியாக்கும் போது, கேள்வியாக்கும் போது நிறைய அன்பை கொடுக்குது, கோபத்தை கொடுக்குது, நமக்கு ஆற்றாமையை கொடுக்குது, விரோதங்களை கூட கொடுக்குது, நிறைய விரோதங்களை சரி பண்ணுது. அப்படிப்பட்ட இந்த சொற்களை ஒன்னா சேர்த்து பேசுங்க அப்படின்னு நம்மளை சொன்னா, நம்மளை யாராவது பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா கேட்டா நம்ம உடனே எந்த விதமான தயக்கமும் இல்லாம பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னென்ன அப்படின்னா, காதல், பள்ளி காலம், ஒரு கடுமையான சூழல், ஒரு ஆபத்து காலம், இத பத்தி பேசுவோம். அதுல இந்த காதலுக்கும் இந்த கடுமையான சூழல் வந்து சில சில மன வடிகட்டிகளை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும். எல்லா நேரத்திலையும் எல்லார்ட்டையும் நம்மளால பகிர முடியாது. ஆனா பள்ளி காலம்னா நான் ரொம்ப சந்தோஷமா நம்ம அதை பத்தி பேச ஆரம்பிப்போம். யாரா இருந்தாலும், எந்த வயதினரா இருந்தாலும், அவர்களுடைய பேரப்பிள்ளை பள்ளிக்கு போறவங்களா இருந்தாலும், அப்போது பள்ளியை முடிச்சவங்களா இருந்தாலும், தற்போது பள்ளியில் இருந்தாலும், ஒரு 8வது படிக்கக்கூடிய ஒரு பிள்ளைய கேட்டா, அப்பெல்லாம் அவன்லாம் சின்ன பையன்மா 4th படிக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். நமக்கு 8வது படிக்கக்கூடியதே குழந்தைதான். ஆனா அது கூட ஒரு குழந்தைமையும் அந்த ஒரு ஞாபகத்தையும் அவங்க வச்சிருப்பாங்க. அப்போ பள்ளி காலத்தை பத்தி இந்த கதையை சொல்ல போகுது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மகிழ்ச்சியா இருந்தது. நிறைய எதிர்பார்ப்பை கொடுத்தது இந்த கதை என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து நம்மளுடைய வாழ்வின் அடுத்தடுத்த கட்டங்கள்ல அதே இடத்துல இருக்கும்போது நம்மளுடைய உணர்வுகளும், நம்மளுடைய நினைவுகளும், நம்மளுடைய பழக்கங்களும், மனிதர்களை நம்ம பார்க்கறதும் ஒரு விதமா இருக்கும். அதுல இருந்து வேற இடத்துக்கு போன அப்புறம் நம்மளுடைய வயதால், அனுபவத்தால், நம்மளுடைய சமூக பிரஜையால் நம்மளுடைய எண்ணங்கள்லாம் மாறின அப்புறம் நம்மளுடைய அந்த பழைய இடத்தை நினைச்சு பார்க்கிறோம் இல்லையா, அது வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த கதையில அப்படியான மக்களை, அப்படியான ஒரு குழுவினரை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டது முதல்ல இந்த கதை நம்ம முன்னாடி நிறுத்துது. தெய்வநல்லூர் மாதிரியான திருநெல்வேலி, சங்கரன் கோவில், சுற்றி இருக்கக்கூடிய தென்காசி, இந்த மாதிரியான ஊர்களில் பழக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை புழங்கிய இந்த ஊர்களில் தனது சொந்தங்களை கொண்டவர்களான, இந்த ஊர்களுக்கு விருந்தினர்களாக செல்லக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இல்லாமல் எல்லாராலையும் இந்த தெய்வநல்லூர் தெருக்குள்ள நம்மளை ஓட வைக்கிறாங்க. இந்த தெய்வநல்லூர்ல நம்மள வந்து பிதுக்கம்பழம், மிளகா, வறுத்த உளுத்தம்பருப்பு, மிளகாய், உப்பை இடிச்சு ஒரு மாங்காயை வந்து அதோட சேர்த்து சாப்பிட்றது,
எக்கான், கோலி விளையாட்டு, இதெல்லாம் கோலி வந்து எக்கான்ங்கிற வார்த்தை வந்து இங்க பார்த்தோன்னே எனக்கு புதுமையா இருந்துச்சு. இப்படியான ஒரு விளையாட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா தெருக்கள்லையும் நம்மள ஓட வச்சிருக்காங்க. கதை ஆரம்பிச்சு ஒரு 12 அத்தியாயங்கள் வரையில பார்த்தா நம்ம ரொம்ப க்ளோஸா நல்ல நண்பர்கள் கூட பேசும்போது நம்ம என்ன செய்வோம்னா கூட பேசுவோம், அது கூட விஷயங்களை ஆட் பண்ணுவோம், மறுப்போம், இப்படி இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவோம்ல. இத இந்த கதை சொல்லி அவரே கூட கூட சொல்லிட்டே இருக்காங்க. எல்லா அந்த கிட்டத்தட்ட ஒரு 10 அத்தியாயங்கள் வரையிலுமே அடைப்புக்குறிகளுக்குள்ள அவ்வப்போது அவ்வப்போது நம்ம மன ஓட்டங்களோட வந்து வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இந்த நான் அப்படின்னு இந்த கதை சொல்லும்போது ஒரு குறுகுறுப்பு இருக்கும் எனக்கு மனசுக்குள்ள. இந்த நான் யாரு, நான் யாரு, கடைசி வரைக்கும் எந்த இடத்துலையும் இத்தனை கதை மாந்தர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் அவர்களின் வாழ்க்கை நிலையையும் ஒரு பள்ளி, ஒரு அரசியல் சார்ந்த பார்வை, இது இவ்வளவையும் கொண்டு வந்தப்ப கூட இந்த நான் தனியா நின்னு ஒரு ஒரு கதையை சொல்லியா போய்கிட்டே இருக்காங்க. இது வந்து எந்த ஒரு இடத்துலையும் இந்த நானை வெளிப்படுத்தாம எல்லா இடத்துலயும் இந்த நான் அங்க ஒரு அங்கமா இருக்கு. அதனால நம்ம அந்த நானா நிறைய நேரத்துல இருக்கோம். பிரேம் அப்படிங்கிற ஒரு ஒரு மாணவன், சங்கீதா அப்படிங்கிற ஒரு மாணவி, சிவாஜி அப்படின்னு பெயரிடப்பட்ட ஒரு மாணவன், இப்படி இந்த நண்பர்களுக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் திரும்பி பாக்குறப்ப கூட அந்த நானா இருந்து நம்மளும் திரும்பி பாக்குறோம். அந்த பெஞ்சில இருந்து திரும்பி பாக்குறோம், டீச்சர் சார் வர்றாருன்னா திரும்பி பாக்குறோம். ஸோ அது வந்து ஒரு அணுக்கத்தை நமக்கு கொடுக்குது. இந்த நான்கிற மொழி தூரத்தை கொடுக்கும்னு நான் நினைச்சிருந்தேன். இந்த கதையில இது ரொம்ப அணுக்கத்தை கொடுக்குது. இந்த நானா நானும் இருக்கிறேன், என்னுடைய தோழிக்கு இந்த புக்கை கொடுப்பேன் நான், அந்த தோழியும் நானா இருப்பாங்கன்னு நான் நம்புறேன். ரொம்ப ஒரு மிக நீண்ட கதை, மிக நீண்ட தொடர், இதெல்லாம் படிக்கும்போது முடிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்சம் தூரத்துல வரும். அல்லது அடுத்தது என்ன நடக்கும் என்ன நடக்கும்னு தோணும். நம்மளுடைய ஒரு இந்த ஒரு ஒரு துப்பறியும் புத்தி கண் விழிக்கும். கடைசி அத்தியாயத்தை போய் திரும்பி பார்க்க தோணும். இங்க எதுவுமே தோணல, இங்க எதுவுமே தோணல. ஆனா ஒவ்வொரு ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நிகழ்வுக்கு பின்னாடியும் இது இவ்வாறாக போவது என்று தெரியாமலே இவன் இந்த செயலை செய்தான் அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு ஒரு முன்னோட்டு இருக்கும். அதுக்கு ஒரு ஒரு கியூரியாசிட்டியை வந்து ட்ரிகர் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு அது இருக்கும். இந்த மிக சாதாரணமாக மிக அழகிய பழகு பேச்சு மொழியில இவ்வளவு அழகா நம்மள அதுக்குள்ள பயணப்படுத்துறது வந்து ரொம்ப மகிழ்வா இருந்தது இதை படிக்க. இந்த மொத்த கதையும் தொடரா வந்து நான் படிக்கல, புத்தகம் தான் எனக்கு வாசக சாலையில இருந்து அனுப்பி கொடுத்தாங்க, நான் அதை தான் படிச்சேன். இந்த மொத்த கதையை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மெல்ல தன்னை ஒட்டிய நடைமேடையை விடுவிக்க செய்து இயங்கு விசை துவக்கி வேகப்படுத்தி அதை நிலைப்படுத்தி அதை சரி செய்து உறுதியாக இருக்கிறதா என்று அதை சரி செய்து மெல்ல நகர்ந்து மெல்ல தன் பாதையை தேடி வளைந்து திரும்பி தன் சுற்று வட்ட பெரும் பாதையை நோக்கி தன் பாதையை தேர்ந்தெடுத்து போய் தன் வான் பாதையை சரி செய்து தன் வான் பாதையின் சரியான வழியை உறுதி செய்து ஒரு விமானம் எவ்வாறு மேல் எழும்புமோ அவ்வாறாக இந்த கதை இருந்தது. எ பர்ஃபெக்ட் டேக் ஆஃபா இருந்துச்சு. ஆரம்பம் வந்து நம்ம அப்படியே மெதுவா அதை பத்தி என்னவா இருக்கும், எந்த தெரு, இதெல்லாம் யோசிச்சு யோசிச்சு நம்ம வரும்போது அது வந்து அந்த டேக் ஆஃப் வந்து முடிக்கும் போது சொல்லப்பட்ட விளக்கங்கள், அடைப்புக்குறிக்குள்ள சொல்லப்பட்ட தன்னிலை விளக்கங்கள், அடைப்புக்குறிக்குள் சொல்லப்பட்ட அடுத்தது என்ன என்ற நமது ஆவலை அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மெல்ல 11, 13வது அத்தியாயத்திலேருந்து குறைந்து இறுதி வரை நம்மை சென்று நிலைநிறுத்தி வைத்திருந்தது. வான் பாதையில் தன்னுடைய ஏகபோக பயணத்தை அழகாக கொண்டு சென்றது இந்த நாவல். 2 நமக்கு மழலை பள்ளிக்காலம்னு சொல்லும் போது சில சில நினைவுகள் நமக்கு ஒட்டி வரும் இல்லையா. எனக்கு 2 கதைகள் ஞாபகம் வந்தது. அந்த 2 கதைகளுடைய பேரை நான் சொல்லணும்னு விரும்புறேன். ஏன்னா இந்த கதைக்கும் அந்த கதைகளுக்கும் ஒரு ஒரு முக்கியமான பொருத்தமான ஒரு நூலிழை ஒற்றுமை இழையோடுது. அது என்ன அப்படின்னு கேட்டா, அடங்காத அழுகை அப்படின்னு இமயம் அவர்களுடைய ஒரு கதை, ஆனந்த விகடன்ல நான் படித்தேன்.
குரு பீடம் அப்படின்னு தீபா அவர்களுடைய கதை. இதுவும் நான் ஆனந்த விகடன் தான் படித்தேன். இந்த 2 கதையும் எத்தனை காலம் கடந்தாலும் கூட வரிகளையும் வார்த்தைகளையும் அங்க நடந்த நிகழ்வுகளையும் இப்ப கேட்டா வரிசையா சொல்ல முடியும். ஏன்னா அதை படிச்சு முடிக்கும் போது நம்ம மனசுல வந்து நிகழ்வையும் அதன் தன்மையையும் அதன் வீரியத்தையும் நம்ம உணர்றதுக்கான முழு எத்தனங்கள் செய்யப்பட்ட கதை அது ரெண்டுமே. இந்த கதை அதனையும் உள்ளடக்கி அதிக விஷயங்களை பேசுது. முதல்ல எள்ளல் தொனி, எங்க ஊர்ல கிருத்துருவோன்னு சொல்லுவோம். சோ இந்த எள்ளல் தொனி வந்து எல்லா இடங்களையும் ஊடோடி இருக்கு. எவ்வளவு எவ்வளவு ஒரு கடுமையான சூழல், ஒரு கோபமான சூழல், எவ்வளவு அவசரமான சூழல், எவ்வளவு தீவிரமான சூழல், எங்கேயுமே இந்த எள்ளல் தொனி இருக்கு. எனக்கு திருநெல்வேலி பாளையங்கோட்டையில் உள்ள ஒரு நண்பர் உண்டு, அதனால எனக்கு ரொம்ப பரிச்சயம் இந்த எள்ளல். அந்த எள்ளல் தொனி எங்கெங்கும் விரவி இருக்கு. நிறைய நேரங்கள்ல இந்த எள்ளல் தொனி பாத்தீங்கன்னா நமக்கு ஏற்புடையதா இருக்காது. அது வந்து நம்மள காயப்படுத்தும், சற்றே ஒரு காயப்படுத்திடும். அந்த தொடர் வாக்குவாதம் இருக்கு இல்லையா, அந்த உரையாடலை கொஞ்சம் நகர்த்தி வைக்கும், நிறுத்தும். ஆனா இங்க இருக்கக்கூடிய எந்த எள்ளல் துணியுமே அந்த மாதிரி இல்லை. எனக்கு அந்த மாதிரி எங்கேயுமே தோணலை. அது கூட வந்தது, அது ரொம்ப மனசுக்கு ஏற்புடையதா இருந்தது. வருஷத்துக்கு 2 தரம் மட்டும் பொட்டுக்கல்ல கொண்டு வர்ற ஒரு பையன், நறுந்தேரல் மாந்தி நட்பூக்கம் எய்திய எய்திய பொழுதில் பேசினாங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் வந்து தமிழை இழுத்து எள்ளலை இழுத்து வாசகரை கொண்டு வந்து இன்னொரு இடத்துக்கு இழுத்து கொண்டு வந்து வைக்கிறாங்க. இப்படி எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. நறுந்தேரல், நான் நாட்படு தேரல், ஓ நறுந்தேரல் மாந்தி, இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டேன். சரணாகதி, விபீஷண சரணாகதி, இதெல்லாம் வந்து அதிக வல்லமையான பொருள் கொடுக்கக்கூடிய விஷயங்களை நம்ம வாழ்க்கையில ஊடாடி போற இந்த வார்த்தை விளையாட்டு இருக்கு இல்லையா, அது ரொம்ப கருத்து பின்புலத்தை சொல்லுது, என்னுடைய போதாமைய சொல்லுது. நிறைய எனக்கு தெரியல இப்ப, அதனால உடனே சொல்ல முடியாத அளவுக்கான போதாமையை சொல்லுது. இன்னும் நம்மளை எப்படி வல்லமையா படிக்கக்கூடிய விதங்களை மேம்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லுது. 113வது பக்கத்துல இருந்து 116வது பக்கம் வரைக்கும் அத்துணை விளையாட்டுகள் சொல்லப்பட்டிருக்கு, அத்துணை உணவு முறைகள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லாமே இப்ப நம்ம தேடி தேடி போகக்கூடிய ஓப்பன் கேலரி அப்படின்னு சொல்றோம்ல, ஓப்பன் கிரவுண்ட் அப்படின்னு, இத ஒரு தனிப்பட்ட ஒரு 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 கிரைட்டீரியாவா சொல்லி இப்போ ஒரு குழந்தைகளையோ ஒரு பள்ளி மாணவர்களையோ நம்ம கூட்டிட்டு போறது எல்லாமே முழுக்க முழுக்க அவங்க வாழ்க்கைக்குள்ளே இருந்தது. பக்கத்துல இருந்த ஊருக்குள்ள போனாங்க, பக்கத்துல இருந்த கோவிலுக்கு போனாங்க, பக்கத்துல இருந்த ஒரு காட்டுக்குள்ள போனாங்க, எல்லாமே இருந்தது. அங்க கிடைச்சதை சாப்பிட்டாங்க. அந்த வாழ்க்கையை அவங்க அழகா வாழ்ந்தாங்க. அதுல நான் என்ன சாப்பிடுவேன், நீ என்ன சாப்பிடுவ, நான் எங்க வருவேன், நீ எங்க வரமாட்டேங்கிறத அவங்க வாழ்க்கையில வளர வளர கத்துக்கிட்டே போனாங்க. அது வந்து ஒரு சிறுவன் மழையிலேருந்து சிறுவன் ஆகி மொழி கற்றதுக்கு அப்புறம் ஒரு தனி மனிதன் ஆகக்கூடிய அந்த ஆளுமை வந்து உறுதியாகுது இல்லையா ஒரு மனிதனுக்கு. அந்த இடத்துல இந்த இந்த பயணம் வந்து அவங்கள நிறைய புரிதலுக்குள்ளாகுது. ஒருத்தருக்கு புரிஞ்சுக்காம ஒரு திடீர்னு ஒருத்தரை பார்த்து அதுல ஒரு குழப்பமோ அதுல ஒரு வெறுப்போ வராம எல்லாரையும் எல்லா விதமான மக்களையும் அது சேர்த்து நம்மளை பார்க்க வைக்குது, நம்மளையும் அவங்க கூட நம்மளையும் போக வைக்குது. ஆங்கிலம் 1947 ஆகி ஓடி வெளியே பாய்ந்தது அப்படின்னு திருப்பி திருப்பி படிச்சேன். 2-3 தடவை அதை படிச்சேன். இந்த கவிதைகள்ல சொல்லுவாங்கல்ல, படிமம், உருவகம் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரு அந்த ஆங்கிலம் வந்து வெளியே பாய்ந்தது, அதுவும் 1947 ஆகி வெளியே பாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன ஒரு துளிதான். இந்த கடல்ல இருந்து என் கை கொண்டு அள்ள முடிந்த ஒரு சின்ன துளிதான் நான் சொல்றேன். ஆசிரிய மாணவ பந்தம் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒண்ணு. ஒரு மாணவனா இருக்கக்கூடிய ஒரு மாணவியா இருக்கக்கூடிய ஒரு குழந்தையிலேருந்து மாணவியாவும் மாணவனாகவும் மாறக்கூடிய ஒருவர் தனிப்பட்ட ஒரு வளர்ந்த இளைஞனாக இளைஞியாக தனி மனிதனாக தனி ஒரு மனுஷியாக அவங்க மாறுறதுக்கான நிறைய அடித்தள வேலைகளை இந்த ஆசிரியர் மாணவ பந்தம் கொண்டு வருது. எப்ப இருந்த ஆசிரியர் மாணவர் பந்தம், அதுதான் இந்த புத்தகத்தினுடைய வலிமை.
இது இருந்த காலகட்டத்துல ஆசிரியருக்கும் மாணவருக்கும் குடும்பத்துக்கு அடுத்த மிகப்பெரிய பொறுப்பானவராகவும் மிக மதிக்கக்கூடியவராகவும் படிக்கும் மாணவன் மட்டுமல்லாது அவர்களது பெற்றவர்களும் முழுமையாக மதிக்கக்கூடியவர்களாகவும் ஆசிரியர்களை போற்றிய ஒரு காலம். எல்லா வேலைகள்லையுமே நன்மை தீமை உண்டு. எல்லா வேலைகளையுமே செய்யக்கூடிய நமக்கு ஒரு சலிப்பு வரும். நாம் கையாளக்கூடியது ஒரு பொருளாக, பணமாக நாம் கையாளக்கூடியது இவ்வாறாக இருக்கிற பட்சத்துல நம்மளுடைய சலிப்பு, நம்மளுடைய வேலையின் மீதான சற்றே புறக்கணிக்கும் மனநிலை, இது தரக்கூடிய பாதிப்பு மிக மிக கம்மியானது. இதை சரி செய்ய வல்லது இது எல்லாமே. ஆனா ஆசிரியர் மாணவர் பந்தத்துல அவர்களுடைய வேலையின் மீது ஏற்படக்கூடிய ஒரு சற்றே சலிப்போ, அவர்களுடைய மாற்றமான ஒரு தனிப்பட்ட முறையிலான ஒரு வேளை ஏற்படக்கூடிய ஒரு விவாதமோ, மாணவர்களை அவர்கள் நடத்தக்கூடிய விதமோ மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். அதனாலதான் ஆசிரியர் பணிங்கிறது ரொம்ப ரொம்ப உயர்ந்த பணி. இட்ஸ் அ நோபல் ப்ரொஃபஷன். ஏன்னா அவங்க மனிதர்களை உருவாக்குறாங்க. நம்ம பொருட்களையும் பணத்தையும் பண்ணக்கூடிய மற்ற வேலைகளை விட மனிதர்களை உருவாக்கக்கூடிய இந்த வேலையில மிக மிக அதிக முக்கியத்துவம் இருக்கு. இந்த ஆசிரிய மாணவ இந்த பந்தம் வந்து இந்த இந்த கதை முழுக்க முழுக்க ரொம்ப 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 அழகா நமக்கு கொண்டு போகுது. இந்த கதையில என்ன இருக்கு? பள்ளி இருக்கு, ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர் இருக்காங்க, கட்டடம் இருக்கு, விளையாட்டு இருக்கு, மாணவர்கள் இருக்காங்க, மாணவி இருக்காங்க. அவ்வளவுதான் இருக்கா? என்ன இல்ல? அரசியல் இருக்கு. சமுதாய நிலை பற்றிய பதிவுகள் காத்திரமாக அங்கங்கே இருக்கு. புரிதல், ஈகோ, இதன் மீதான விளைவுகளை ஒரு சிறுவனாக, ஒரு மனிதனாக, ஒரு மாணவனாக, ஒரு ஆசிரியராக எப்படி நாம் சந்திப்போம், அதை எப்படி கையாளுவோம் என்பதற்கான மிகப்பெரிய பாடம் இருக்கு. முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பார்வைய இங்க இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள் பேசி வந்துகிட்டே இருக்கு நம்ம கூட. ஆசிரியர் சங்கங்கள், சங்கங்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்கள், அண்ணா சங்கம், கக்கன் சங்கம் என்று இவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் அவர்களுடைய பார்வையையும் சொல்லக்கூடிய சங்க பெயர்களும் நமக்கு வச்சு நம்மளையும் அந்த பார்வையோட அங்க கூட்டிட்டு போறாங்க. தோழர் அண்ணன் இருக்காங்க, வழி காட்டுறாங்க. தோழர் அண்ணன் நமக்கு கஷ்டம்னும் போது மாணவர்கள் போய் நிற்கும் போது அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு தட்டி கொடுத்து என்ன பண்ணணும்னு சொல்றாங்க, சரியா செய்வதற்கான வழிகாட்டுதலை செய்யறாங்க. பதட்டத்துல, கோபத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறத சொல்றாங்க. ஒரு வளர் பருவத்துல அரசியல் பற்றிய அறிவு இவ்வாறாக வாழ்க்கை முறையிலே தெரிந்து கொள்வதில் நிறைய நல்ல விளைவுகளும் அல்லாத விளைவுகளும் கூட இருக்கும். இது அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாகி போனதை ரொம்ப 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 நுட்பமாகவும் ஊடாடும் அனைத்து விஷயங்கள் மூலமாகவும் இந்த கதை சொல்லியிருக்கு. இந்த சமுதாய நிலைமை அப்படிங்கிறது சொல்றோம் இல்லையா, நம்ம வந்து எல்லாமே தூரத்துல இருந்து பாக்குறோம், எல்லாத்தையுமே எங்கேருந்தோ பாக்குறோம் அப்படிங்கிறது இல்லாம இந்த கதையில இந்த சமுதாய நிலைமை வந்து அங்கங்கே அள்ளி தெளிக்கப்பட்டிருக்கு. எங்க செண்பக விநாயகர் போல இல்லாமல், ஆடு மாடு குருவியோடு உருவாடாமல் அந்த விநாயகர் தனியா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 2 உடை மாற்றக்கூடிய ஆடம்பரம் எங்களுக்கு இல்ல சொல்றாங்க. ஏன்னா மாட்டுடை துவைச்சு காய வச்சிருக்கோம், காலையில போட்ட ஆடையோட தான் மறுநாள் காலையில வரைக்கும் நாங்க இருப்போம் அப்படின்னு. பள்ளிக்கு லீவே போடாம வரக்கூடிய ஒரு சிறுவனுக்கான காரணம் இருக்குல்ல, கனமான காரணம், மிக கனமான காரணம். அதை உடன்படிக்கும் சிறுவர்கள் அவரது இல்லத்தோடு சேர்ந்து புரிந்து கொள்ளுதலும் அவனை அடுத்த படிப்பு நிலைக்கு இட்டு செல்வதுமான ஒரு அழகான சமுதாயம். சிறுவர்களுடைய சமுதாயம் ரொம்ப அழகான சமுதாயமா இங்க காமிக்கப்பட்டிருக்கு. ஏன் லீவே போட மாட்டான் அப்படின்னு சொல்லும் போது, நானாவது இங்க வந்து சாப்பிட்டு நைட்டு போய் சுடுகஞ்சி குடிப்பேன், எங்க அம்மாவும் தங்கச்சியும் நைட்டு மட்டும்தான் சுடுகஞ்சி கொடுப்பாங்க அப்படிங்கிறதும், அத்தகைய வாழ்க்கை நிலை இருக்குன்னே தெரியாத ஒரு பையனும் இந்த பையனும் நட்பு பாராட்டும் போது அவங்க அழகான ஒரு சமுதாயத்தை கட்டமைக்கிறாங்க இல்லையா. ரொம்ப அது ஒரு அருமையான கட்டமா இருந்தது. கதாபாத்திரங்கள், சிவாஜின்னு ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க புரிந்து கொள்ற அந்த புரிதல் இருக்குல்ல, அந்த அம்மாவுடைய புரிதல் ரொம்ப நச்சுன்னு இருந்துச்சு. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. யார் கேட்கறது, பிள்ளைங்க எப்படி படிச்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தரமா ஒன்னா எல்லாரும் இருக்காங்க,
எல்லாரும் படிக்கிறாங்க, போறாங்க, வர்றாங்க. யாரு கேட்கறது? யாரு நீ? என் பேரனா நீ? எதுக்குடா அழுதுட்டு இருக்க? யாராவது கேட்டா சொல்லு அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறாங்க. உறுத்தவே இல்லை, உறுத்தவே இல்லை. யாராவது கேட்டா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு மனப்பூர்வமா அவங்க சொல்றாங்க. ஒரு இரண்டாவது தலைமுறையை இவ்வளவு அழகா புரிஞ்சக்கூடிய ஒரு பாட்டி இருக்கிற ஊருன்னு நினைக்கும் போதே தெய்வநல்லூருக்கு போகணும்னு தோணுது. உங்க டோபோகிராஃபி சார், ராஜபாளையம் தென்காசி சாலை திருநீற்றுப்பட்டைன்னு சொல்லியிருக்கீங்க. ராஜபாளையம் தென்காசி சாலை, மேல பஜார் கீழ பஜார், கீழ தெரு, இடையில் கோவில். இந்த கீழ தெருவின் கடைசியில் வந்து பள்ளி. இது வழியா வரணும். ஆனா அந்த அங்க வரும்போது அக்ரஹாரத்தை நாங்க பார்த்ததே இல்லை, அவங்களும் வந்ததே இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அந்த கடைசியில இருந்து தான் நாங்க அக்ரஹாரத்துக்குள்ள வரணும், நாங்க அந்த பக்கம் பார்த்ததே இல்லை, அது எங்களுக்கு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரியான பிள்ளைகளோட ஒரு பிரேம் என்கிற கூடிய பையன், அந்த பேரு பிரேம்ங்கிற பேரு அழகான தேர்வு. ஏன்னா உண்மையான பிரேமத்தை முழுசா அந்த பையன் எல்லா இடத்துலயும் காட்டுறதை பார்க்க முடியுது. கர்ச்சீஃப் யூஸ் பண்றது, கோவிலுக்கு போறது, யார்கிட்டையும் நேரடியா தான் பேசணும் அப்படின்னு சொல்றது, எல்லாத்துலயும் ஒரு ஒழுங்க கடைபிடிக்கணும்னு சொல்றது, தனியா தண்ணி கொண்டு வந்து குடிக்கிறது, எவ்வளவு நுட்பம். நம்ம இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கான கேள்வி இந்த புத்தகத்துல கிடையாது. இதுக்குள்ள காலமும் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இந்த நிலப்பரப்பையுமே மிக மிக அழகா சொன்ன அப்புறம் நமக்கு அந்த கேள்வி இல்லவே இல்லை. நமக்கு அந்த கேள்வி இல்லை. எப்ப வீட்டு பாடம் எழுதலன்னொன்னா வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் ஷேர் பண்ணுன்னு சொல்லலையோ அப்ப நமக்கு அந்த கேள்வியே கிடையாது. நமக்கு நல்லா தெரியும் இது எத்தகைய பள்ளி அப்படின்னு தெரியும். உணர்வுபூர்வமான ஒரு பள்ளி, உணர்வுபூர்வமான ஒரு ஊர், உணர்வுபூர்வமான ஒரு மக்கள். சரி, ஆசிரியர்கள் வேல்முருகன் CVM தான் நான் மத்த ஷார்ட் ஃபார்ம் எல்லாம் திருப்பி போய் பார்த்தேன், இதுல என்ன இருக்கு அப்படின்னு. எல்லாத்துலயும் ஒரு அர்த்தம் வச்சிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி திருப்பி எல்லாத்தையும் போய் பார்த்தேன். ஆசிரியர்னு சொல்லும்போது அவர் ஒரு மாணவன் மீது அவர் கேட்கக்கூடிய சில கேள்விகளை நான் வந்து சொல்லணும்னு விரும்புறேன். நான் தான் அழகு, நான் தான் சுத்தம்னு நினைப்புல மட்டும் திமிரு இருந்தா போதுமா, செயல்லையும் வேணும் அப்படின்னு சொல்றாரு. 4 பேனா வச்சு எழுதி பவுசு காட்ட இது என்ன கோவில் மண்டபமா? உங்களுக்கு எல்லாம் அறிவு ஜாஸ்தின்னு நீங்களாவே நினைச்சுக்கிறீங்க. நெய் திமிரு, கூடவே பிறந்த அதிக பிரசங்கித்தனம். காலங்காலமாய் நீ மட்டும் மார்க் வாங்கிட்டே வந்திருக்கியே, கூட இருக்கவங்க ஒருத்தன் மார்க் வாங்கினா உனக்கு ஏன் அது கஷ்டப்படுத்துது? வரலாற்று தவறுகளுக்காக சிலுவை ஏறுவதை உணர்ந்தான் அப்படின்னு அந்த உரையாடல முடியும் போது இந்த வார்த்தைய அந்த பையனுக்கு ஏன் நம்மள இப்படி கேள்வி கேட்கறாங்கன்னு சொல்லி இந்த உரையாடல்ல முடிச்சு வைக்கிறாங்க. நம்மளுக்கு வேற ஏதோ ஒரு காரணத்தினால நம்மள சொல்றாங்க அப்படிங்கிறத முடிச்சு வைக்கிறாங்க. மெல்ல மெல்ல அவர்கள் புரிய தொடங்குறாங்க. அரசியல் சமுதாய நிலை சொன்னோம்ல, இந்த 10 பருவ உடல் மாற்றங்கள் அதை பத்தியும் ரொம்ப நல்லா, ரொம்ப சரியா, ரொம்ப அவசியமா இங்க சொல்லப்பட்டிருக்கு. எதெல்லாம் நம்ம பேச வேண்டாத, நமக்கு சற்றே தயக்கம் தரக்கூடிய, இது வேண்டாம் இதை தவிர்ப்போம் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப வளர் தலைமுறைக்கு மிக மிக முக்கியமானது. இதுல அறிதல், அந்த அவேர்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க அது பண்ணப்பட்டிருக்கு. எப்பனா எத்தனை ஆண்டு காலம் எத்தனை தசாப்தங்கள் முன்னதாக நடந்ததாக இந்த சொல்லப்பட்ட இந்த கதையில இங்க அவர்களுக்கான ஒரு அவேர்னஸ் இங்க சொல்லப்பட்டிருக்கு. மேலும் ஒரு ஆசிரியர் தன்னுடைய பார்வையை ஒரு சார்பாக அல்லது தான் இதுவரை கடந்த அனுபவங்களின் சார்பாக மட்டும் வைத்து ஒரு மாணவனை பார்க்கும்போது நடக்கக்கூடிய நல்லவை அல்லாத விளைவுகளை இங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு நல்லவை அல்லாத விளைவு பக்கத்திலையும் ஒரு நல்லனவால் அந்த மாணவனால் அது சீர் செய்யப்பட்டு கொண்டே வருகிற நம்பிக்கை விதையும் கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க. நம்ம கூட ஒவ்வொரு முறையும் அது சரிசமமா நடந்துகிட்டே இருக்கு. இப்ப அப்படி சொன்னாங்க, நான் இனிமே வரமாட்டேன், நான் வந்து எதிர்ப்பேன், நான் என்ன பண்ணுவேன், அந்த மாதிரியான எந்த எதிர்ப்பு மனநிலையும் இல்லாம மதிப்பெண் வாங்கல, மதிப்பெண் வாங்கினாலும் அடி வாங்குவதற்கான தனிப்பட்ட தன்னை மட்டும் நோக்கிய ஒரு திட்டத்தை ஆசிரியர் கொண்டு வந்தாலும் கூட அதுல நான் எப்படி என்ன சரியா வச்சுக்கணும், நான் அதை எப்படி என்னை சீர்திருத்திக்கணும், என்னை எப்படி மேம்படுத்திக்கணும்னு ஒரு மாணவன் யோசிக்கிறதா இங்க ரொம்ப ரொம்ப சீரா அந்த பார்வையை இங்க கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு நீதி மட்டும் நான் சொல்லி முடிக்க விரும்புறேன். என்ன நீதி அப்படின்னா, நம்ம ஒரு சார்பா
ஒரு முன்கூட்டிய ஒரு பார்வையோட ஒருவரை பார்த்துரும் போது நம்மளை நோக்கி நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயங்களை தவற விடுறோம் அப்படிங்கிறத நான் வந்து இந்த சூரியச்சந்திரன் சார் மாஸ்டர் மூலமா நான் பார்த்தேன். 2 சிறு பிள்ளைகளின் புத்தக பரிமாற்றம், வீடுகளுக்குள் அவர்களுக்குண்டான அழகிய வாழ்க்கை முறை, அவர்கள் எல்லா தெளிவான முடிவுகளையும் மிகவும் ஓப்பனாக, மிகவும் சரியாக, மிக தைரியமாக எடுப்பதை எல்லாத்தையும் ஒரே பார்வையால் பார்க்கிறதன் மூலமாக அவரை நோக்கி, அவருடைய முடிவை நோக்கி எதிர்பார்த்திருந்த அல்லது அவரால் நம்பிக்கை எவ்வகையிலானும் கொடுக்கப்பட்டு அதற்காக வார்த்தைக்காக காத்திருந்த 2 பெண்களை அவர் சரியான முறையில் அவர்களுக்கான பதிலை, வாழ்க்கையில் அவர்களுக்கான முடிவை அவர் எடுக்க தவறுகிறார் அப்படிங்கிறத நான் இந்த கதையோட நீதியா திருப்பி பல வருடங்கள் கழித்து அந்த மாணவர்கள் எல்லாரும் பேசும்போதும் ஒரே ஒரு பெண், ரொம்ப நம்பிக்கையோட காட்டக்கூடிய பெண், அவங்கள ஒரு சொல்லால, ஒரு சின்ன ஒரு செய்கையால, சின்ன செய்கை என்பது நம் பார்வையா இருந்தா கூட அன்னைக்கு அந்த வயது ஒரு பெண்ணுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஊர்ல அந்த செய்கைங்கிறது மிக மிக அதிகபட்ச கவலை கொடுக்கக்கூடிய ஒரு வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்கை. அதனால அவர்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த ஒரு மாற்றம், அவங்க எடுத்த அந்த ஒரு அடுத்த அடி, இது எல்லாத்தையும் அவர்கள் திருப்பி காலம் கடந்து திருப்பி பேசும்போது எங்கனால அவ நல்லா இருப்பா, அவ அந்த முகத்தோட இருக்கணும்னு நான் விரும்புறேன். அவளா வந்து நம்மள சோசியல் மீடியா மூலமா நம்மளை பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா அவ முயற்சி பண்ணியிருப்பா, பேசியிருப்பா. ஆனா அவ அந்த மாதிரி இப்ப எதுவும் பேசலன்னு சொல்லும்போது நாம நினைச்ச நம்பிக்கை உள்ள, நல்லா படிக்கக்கூடிய, சரியா சிந்திக்கக்கூடிய, தைரியமா என் வீட்டுக்கு வந்து அவ வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட பேசி எல்லா விதத்திலையும் எல்லாரையும் சந்திக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருக்கிறவ அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற பிரேம் அன்னைக்கும் இன்னைக்கும் ரொம்ப பிரேமையோட அன்போட நம்ம மனசை கவர்றாரு. மிக்க நன்றி.